Daily. Taste the Daily. கிட்டத்தட்ட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு 48 நாள் தமிழகம் முழுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஆனால் போகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் இருக்குது எதிர்க்கட்சி தலைவருக்கு. ஆனால் திமுக வந்து நாளுக்கு நாள் அதிமுக மீதான இந்த விமர்சனத்தை வந்து வச்சுக்கிட்டே வராங்க. ஏன் திமுக வந்து அதிமுக மீதான இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க? அதற்கு முன்பு உதயநிதியை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிடணும். என்ன வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். புல்லறிவாளன் என்று ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். புல்லறிவாளர்கள் இவர்களுக்கு தனக்கும் எதுவும் தெரியாது, பிறர் சொல்வதும் தெரியாது. உலகத்தார் உண்டு என்பது இல்லை என்பான், வையத்து அழகையார் வைக்கப்படும் என்று சொல்கிறார். ஸோ உலகத்தில் என்ன சொல்கிறாங்களோ அது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதை சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது என்று பொருள். இல்லை சார், ரொம்ப கடுமையான விமர்சனமாக இருக்கு. உண்மை அதுதான். இவருக்கு அறிவு முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சி இல்லாத காரணத்தால் தான் இத்தகைய வார்த்தைகளை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அரசியலாக நீங்கள் எதிர்க்க வேண்டும். அறிவு முதிர்ச்சியும் அரசியல் முதிர்ச்சியும் இல்லாதவர்களும் இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். நீங்கள் அப்படி நம்ம கொஞ்சம் ஆழமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமா துறையில் நண்பர் கூட சினிமா துறையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலிடால் குடித்து விட்டு ஐசியூவில் இருந்தவர் யார் என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால் நீங்கள் வந்து இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. ஸோ இன்றைக்கு தமிழக மக்கள் என்று தெளிவாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தமிழகம் இன்றைக்கு ஐசியூவில் இருக்குது. என்ன காரணம்? நீ ஒன்றும் இல்லைங்க, இதுவரைக்கும் நம்மளுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள், தரவுகளை எடுத்து பாருங்கள். தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் இவ்வளவு இல்லை. இன்னைக்கு நேஷனல் லெவலை விட நமது அதிகமாக இருக்கிறது. இந்திய அளவில் வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளோ இருக்கிறதோ அது 4.2%, இங்கே 5.2%, அதை விட அதிகமாக இருக்கிறது. அப்போ யார் ஐசியூவில் இருக்கிறது? தமிழக அரசும் அதை ஆளுகிற திமுகவும் தான் இன்றைக்கி ஐசியூவில் இருக்குது. அதை மறந்துட்டு இன்றைக்கி ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஐசியூவில் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே. நீங்கள் ஒன்றும் இல்லை, சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது? ஐசியூ விட மோசமான இடத்துல வெண்டிலேட்டரில் இருக்குது. நீங்கள் டிஜிபி ஆஃபீஸுக்கு ஒரு தலித் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், ஒரு தலித் சமுதாயத்தினுடைய தலைவராக இருப்பவர் அங்கே இதற்கு முன்னாடி போய் மனு கொடுக்குறாரு டிஜிபி அலுவலகத்தில். அங்கேயே அவர் தாக்கப்படுகிறார், வெளியே வந்த உடனே தாக்கப்படுகிறார். தங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை மறைப்பதற்காக தான் அதிமுக மீது திமுக விமர்சனத்தை நிச்சயமாக தங்களுடைய ஐசியூவில் இருக்கிறதுன்றதை வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக அவங்க வெண்டிலேட்டருக்கு போயிட்டாங்க. இப்போ அதை விட மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யார் மக்களுக்கு தெரியாதா? நீ போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவருடைய ஊதியத்தை நீ கொடுக்க முடியல, அவருடைய ஓய்வூதியத்தை கொடுக்கல. இன்றைக்கி அவர்கள்லாம் போராடுறார்கள். யார் ஐசியூவில் இருக்காங்க? உன்னால் பண நிதியை கொடுக்க முடியல. நீங்கள் இப்போ எந்த கட்டத்தில் இடத்துல நீங்கள் கரும்பு விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நிலுவைத் தொகை இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ யார் ஐசியூவில் இருக்கிறது? நீ எதை கேட்டாலும் நீங்கள் அங்கே நிதியில் 5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிவிட்டு ஐசியூவிலையும் இன்னைக்கு வெண்டிலேட்டரில் இருப்பது இந்த ஆட்சி. நீ அவரை பார்த்து நீ ஆம்புலன்ஸில் போவ, நீ ஐசியூவில் இருக்க அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை சார், இப்போ இந்த கடுமையான விமர்சனங்களை திமுக முன்வைக்கிறாங்கல்ல. ஏற்கனவே திமுக ஆட்சியில் நிறைய அவலங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு. மக்கள்லாம் திமுக அரசு மீது ஒரு விதமான அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்கள் கூடுறாங்க, அதை பொறுத்து கொள்ள முடியாம தான், இந்த மக்கள் கூட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாம தான் ஆளும் அரசு. அதாவது எதிர்க்கட்சி தலைவரை அவர்களால் அரசியல் ரீதியாக அவர்களால் எதிர்க்க முடியல. ஏன்னா மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரை இன்றைக்கி ஆட்சியிலே அமர வைக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால தான் அவர் போகிற இடத்துலலாம் அபரிதமான கூட்டம் இருக்குது. நீங்கள் தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் வர ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு தொழிலாளர்கள் வருகிறார்கள், விவசாயிகள் வருகிறார்கள். அவர்கள் நேரில் சென்று தங்களுடைய குறைகள் சொல்கிறாங்க. இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று கேட்கிறார்கள். பெண்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு அவர் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் இந்த ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு என்றைக்கு எடப்பாடி வருவார் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். அதை பொறுக்க முடியல இவங்களால. மக்கள் நேரடியாக இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்குறாங்க, எப்போ நீங்கள் வருவீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. இது திமுக அரசுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கா? நிச்சயமாக. அதாவது இப்படி ஒரு நேரடியாக ஏதோ அவர் தான் சீஃப் மினிஸ்டரு, எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர், அவர் தான் முதல்வர் என்கிற நிலையில் இன்றைக்கு மக்கள் அவர்களை அணுகி கொண்டிருக்கிறார்களே. நம்மளை எவரும் போக முடியல, நம்ம காசு கொடுத்து கூட்டம் கூட வந்து வரமாட்டாங்களே. ரோட் ஷோ நடத்தி பார்த்தோம், கூட்டம் வரல. அதற்காக போய் ஒரு 2 மணி நேரம் காத்துட்டு இருந்தார் டிவியில், வரல கூட்டம். ஸோ அப்படி இருக்கிற பொழுது இவர் ஏதோ ஒரு முதல்வர் போல அவருக்கு மக்கள் போகிறாங்களே, தங்களுடைய குறைகள் அங்கே போய் சொல்கிறாங்களே, நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று கேட்கிறார்களே. அதனால் அதை பொறுக்க முடியல. அந்த ஆத்திரம்,
அதனால் அந்த கொடுமை நம்ம இந்த கட்சியை அவர்கள் நினைத்ததெல்லாம் என்ற என்ன என்னன்னா அதிமுக என்ற கட்சி உடைந்து போய்விடும், சுக்குநூறாகிவிடும், தொண்டர்கள் சிதைந்து போவார்கள், ஒருவருக்குள்ள அடித்துக் கொள்வார்கள், இப்படியெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். இவைகளையெல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கு மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என்கிற நிலைமையில் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி அவருக்கு அபரிதமான கூட்டம். நீங்கள் தொழிலாளிகள் சொல்கிறாங்க இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இத்தனை தொழில்கள் யாருடைய காலகட்டத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நயனா நாகேந்திரன் பேசுகிற பொழுது சொல்கிறார். ஆனால் திமுக என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட ஆட்சியில் தான் 11.19% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இல்லை நீங்கள் அது யாருடைய நீங்கள் இது கூட சொல்லலாங்க. உயர்கல்வி இருக்குல்ல, இன்னைக்கு 52% மேலே இருக்கு. யாருடைய ஆட்சியில் நடந்தது? நீ 48% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்து விட்டோங்க. அதுக்கு முன்னாடி 32%, 48% கொண்டு வந்து விட்டோம். அதன் பிறகு எடப்பாடி அவருடைய ஆட்சியில் 50% நீங்கள் 2% கொண்டு வந்துட்டு இன்னும் எங்களுடைய ஆட்சியில் தான் நீங்கள் அதிகமான சதவீதம் இருக்கிறது என்ன? இந்த இவ்வளவு 11.5% வந்ததுக்கு காரணம் என்ன? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தில் தான் தனிப்பட்டவருடைய வருமானம் 4.5 லட்சம் உருவாக வேண்டும் என்பதற்கான திட்டங்களை கொண்டு வந்தார்கள். நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். நயனா நாகேந்திரன் சொல்கிற பொழுது சொல்கிறாரு, எங்கள் காலத்தில் தான் நீங்கள் அக்சென்சர் என்ற ஒரு கம்பெனி வந்திருக்குல்ல, யார் காலத்தில் வந்தது? நோக்கியா யார் காலத்தில் வந்தது? ஃபாக்ஸ்கான் யார் காலத்தில் வந்தது? இன்றைக்கி இது வெர்டூசா யார் காலத்தில் வந்தது? இன்றைக்கி அங்கே இருக்கிற டைடல் பார்க் யார் காலத்தில் வந்தது? இந்த 6 ரோடு இதில் அமைச்சர் இருக்காங்களா, அதுக்கு பல கோடி ஒதுக்கி அதை ஒதுக்கப்பட்டது யார்? இன்றைக்கி நேரு ஸ்டேடியம் யார் காலத்தில் வந்தது? இன்றைக்கி வீரானந்த தண்ணீர் திட்டம் யார் காலத்தில் வந்தது? இன்றைக்கி குடிநீர் திட்டம், கடல் நீரை குடிநீராக திட்டம் யார் காலத்தில் வந்தது? முதல் இங்கே போடப்பட்ட மெட்ரோ ட்ரெயின் யார் காலத்தில் வந்தது? இவைகளெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் போட்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ போய் கொண்டிருக்கிறது. தவிர இவர்கள் காலத்தில் எதுவுமே இல்லை. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம் பொம்பளைகளை ஏமாற்றுவதற்காக. அந்த திட்டம் கூட அதையும் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலையே. நீங்கள் சொன்னது என்ன? 3,25 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? 1.25 கோடி கொடுத்துருக்கீங்க. அதையும் நீங்கள் அவங்களுக்கு பல கண்டிஷனில் போடுறீங்க. அதுலேயும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பணத்தை எங்கள் வீட்டுக்காரன் வாங்கி கொண்டு போய் உனக்கு தான் கொடுக்குறாங்க, டாஸ்மாகில் கொண்டு போய் கொடுத்துருக்கான்றாங்க. அப்பொழுது யார் ஐசியூவில் இருக்கிறது? நீ மக்கள் பார்க்குறாங்களா? நீ சொல்லலாம் ஐசியூவில் யார் இருக்கிறது, ஆனால் மக்கள் தெரியுதுல்ல. நீங்கள் ஐசியூவில் நீங்கள் தானே. நான் எழுந்த உடனே என்ன சொல்லிட்டீங்க, இந்த ஆட்சி ஐசியூவில் இருக்குது, எங்களுக்கு பணம் வரல, அதனால் நாங்கள் 5 லட்சம் கடன் வாங்குறோம், 6 லட்சம் கடன் வாங்குறோம். அப்போ யார் ஐசியூவில் இருக்குது? இங்கே தான் சார் ஒரு சந்தேகம். கிட்டத்தட்ட இப்போ எதிர்க்கட்சி தலைவரோட சுற்றுப்பயணத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து இந்த ஆம்புலன்ஸ் வந்து குறுக்கிட்டுச்சு. அதை வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் கண்டுபிடிச்சாரு, வன்மையாக கண்டிச்சாங்க, அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அது எங்கே இதை எதிர்க்கட்சி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த ஐசியூ ஆம்புலன்ஸ் இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களா? நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குற்றத்தை வைக்கல. நீங்கள் இவ்வளவு கூட்டம் நடக்குது இல்லை, இவர் ஸ்டாலின் போகிறாரு, ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்துகிறாரு, பல இடங்களில் கூட்டல் போடுறாரு, உதயநிதி கூட்டங்கள் நடத்துகிறாரு, அவங்க அமைச்சர்கள் நடத்துகிறாங்க. எந்த கூட்டத்தில் நீங்கள் இது வருது, ஆம்புலன்ஸ் வருது? எங்கேயும் வரல. கனிமொழி பேசுகிற கூட்டத்தில் ஒரு தடவை ஆம்புலன்ஸ் வந்தது. ஸோ ஆம்புலன்ஸுக்கு என்னென்னா, ஆம்புலன்ஸுக்கு வழி தெரியாதா? இந்த பக்கம் வருகிறார்களே, அந்த பக்கம் போக சொல்லுங்க அப்படின்னு இந்த கனிமொழியை சொல்லலையா? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? அதை தான் அவர் கேட்குறாரு. ஸோ எங்கள் கூட்டத்தில் மட்டும் ஆம்புலன்ஸ் ஏன் அடிக்கடி வருகிறது அதுதான் கேட்குறாரு. ஆம்புலன்ஸ் வருவதை குறையில்லை. நாங்கள் பல நேரங்களில் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுங்கள் திட்டமிட்டு அனுப்பப்படுது. வழிவிடுங்கள், ஆம்புலன்ஸ் வந்து இதுக்கு போகிறாங்க. இப்போ எப்பொழுது அதை தடுத்தார்கள் என்று சொன்னால், ஆம்புலன்ஸில் இவ்வளோ பார்க்கும்பொழுது யாருமே இல்லை, சிலிண்டர் இல்லை, எதுவுமே இல்லை, ஆட்களும் இல்லை. ஆனால் சும்மா ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அப்பொழுது தான் தொண்டர்கள் கோபப்பட்டு சத்தம் போட்டார்களே தவிர வேறு எந்த காலகட்டத்திலையும் அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் பண்ணுறது என்னென்ன, உங்களுக்கு கூட்டத்தை பார்த்து பொறுக்க முடியல, மக்களோடு அவர் இணக்கமாக பேசுவதை உங்களால் பொறுக்க முடியவில்லை. அதே சமயத்தில் எல்லா தரப்பு மக்களும் அவருக்கு அணுகுகிறார்கள், அதையும் உங்களால் தாங்க முடியல. ஸோ இதற்காக இதை எப்படியாவது கெடுக்க வேண்டும், ஒரு போலியான ஒரு பிம்பத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய வேலைகளை செஞ்சிட்ருக்கீங்க. அதைத்தான் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஆம்புலன்ஸை வைத்து தடுத்தால் கூட நீங்கள் வெகு விரைவில் இந்த ஆட்சி ஆம்புலன்ஸில் வெளியே போகிற நேரம் வரும், அதை யாராலும் தடுக்க முடியல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்ப எதிர்க்கட்சி தலைவரை மக்கள் எளிதா அணுகுறாங்க, எப்போ வருவீங்க, நீங்க எப்போ ஆட்சிக்கு வருவீங்க அப்படிலாம் கேட்குறாங்களே, ஏன் எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி மக்கள் நகர்றாங்க? அதான் காரணம். அதுதான் என்னன்னா,
இவர்கள் எதிர்பார்த்தது வந்து 2021 இவர் கருணாநிதி மாதிரி இருக்க மாட்டார், அவருடைய பையன் இவர், ஒரு இளைஞர் அதை விட மிக வேகமாக செயல்படுத்திடுவார், இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு, 520 வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதிகளையாக அவர் நிறைவேற்றுவார் என்று அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால் இவர் எளிதில் அணுகலாம், இவர் நம்மளோட வந்து உட்காந்து பேசுகிறார், கிராம சபை கூட்டம் உட்காந்துட்டு சாதாரணமாக வந்து உட்காந்து பேசுகிறாரு. ஏமா நீ நீலகலை படவை கட்டியிருக்கே நீ பேசுமா, ஆரஞ்சு படவை கட்டியிருக்கே நீ பேசுமான்றெல்லாம் சொல்கிறாரு. அதனால் நம்மளோடு இணக்கமாக இருப்பார் என்று இவைகள் எல்லாம் பதவியை பெறுவதற்காக அவர் நடித்திருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார். திமுக நாடகத்தை மக்கள் புரிஞ்சு நல்ல தெளிவாக தெரிந்து கொண்டார். அதனால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எடப்பாடியை நோக்கி போகிறார்கள். எடப்பாடி வந்து எல்லா காலத்திலையுமே அவர் சாதாரண விவசாயி, நீ அவர் வரப்பில் வந்து அவர் சிமெண்ட் போட்டு நடக்கிறவர் இல்லை, சாதாரண அவர் இறங்கி புல்லு நடுறாரு, அவர் இறங்கி நெல்ல நாற்று நடுறாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி இருக்கிறார். ஆனால் நீ நம்ம சிமெண்ட் போட்டு நடக்கிறீங்க, ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒன்று சொல்கிறேன், இப்பொழுதுதான் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார்ல, போன தடவை 6 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது என்று சொல்கிறார், இப்பொழுது 15,000 கோடி முதலீடு வந்திருக்கிறது என்று சொல்றார். 6 லட்சம் கோடி வந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்க வேண்டும், பல பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் தரவுல இன்னைக்கு ஆர்டிஐல போட்டு கேட்ட பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் மொத்தமாக 18,000 சொச்சம் கோடி தான் வந்திருக்கிறது, முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படின்னா 6 லட்சம் கோடி நீ போய் சொல்ற, அப்ப இந்த 15,000 கோடியில் எவ்வளவு வரும்? நீங்க 1000 கோடி வராது. ஸோ அப்போ மக்களிடம் பொய்யை சொல்லி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு ஆத்திரம் வந்து இப்படி கண்டபடி பேசிக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். குறளார் கோபிநாதன் சார், உங்களுடைய இறுதி கருத்து மிக சுருக்கமா. இல்லை, ஒன்றை நீங்கள் ஆரம்பத்தில், அதாவது எப்பொழுதுமே இந்த திமுக இருக்க, திராவிட மாடல் அரசு இருக்க, ஸோ தங்களால் எதுவும் செய்ய முடியலன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பழியை வேறு பக்கம் திருப்புவதற்கு முயற்சி செய்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகள் இருக்கிற பொழுது தான் தமிழ்நாடு செழித்தது என்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்துருவாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னா இவங்க எதுவுமே செய்யல, அதிமுக செய்த திட்டங்களை தங்களோட திட்டங்களை ஊமி கொண்டு வா, நான் அரிசி கொண்டு வரேன், நம்ம ஊதி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ உன் காலத்துல எதையுமே செய்யல. நீ கலைஞர் காலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாரு அவரு? நீங்க 2 ஏக்கர் நிலம் கொடுக்குற அப்படின்னு சொன்ன, கொடுத்தியா? அதை தான் உங்க பையன் செய்யறாரு. நீ ஒவ்வொரு ஏழை 2 ஏக்கர் கேபிள் டிவியை உங்களுடைய பையன் நடத்துறான் ஒரே காரணத்துக்காக நீங்க அந்த அரசுடைமை ஆக்காம இருந்தீங்கல்ல, அது புரட்சி தலைவி அம்மா வந்து தானே அரசுடைமை ஆக்கினாங்க. இன்னைக்கு முக்கியமானது என்னங்க, நீ கல்வி தானே. கல்வியில முதல் இந்த மாநிலத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாரு? புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இருந்தாங்க. நீங்க மடிக்கணினி கொடுத்த காரணத்தினால, ஏதாவது நான் சொல்லலைங்க, நோபல் அவார்டு வாங்கின சென் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, கணினி கொடுத்த காரணத்தினால்தான் தமிழகம் கல்வியிலே இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கு. உலகத்துல வேற எந்த இடத்திலையுமே மடிக்கணினி இலவசமாக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை. அதிமுக மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையில திமுக அரசால திட்டங்களை செயல்படுத்த முடியல. ஒரு திட்டமும் கொண்டு, தொலைநோக்கு மட்டும் இல்ல, எந்த திட்டங்களுமே கொண்டு வரல. நாங்க கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல கூட நீங்க பேரை மாத்தி இன்னைக்கு ஒரு பெரிய அயோக்கியத்தனம் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க. நீங்க இன்னைக்கு முதல்வர் காப்பீட்டு திட்டம் இல்ல, அது புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தது. அந்த காப்பீட்டு திட்டத்துல எதையுமே நீங்க ஆட் பண்ணாம இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காப்பீட்டு திட்டத்தில் இணைத்து ஒருங்கிணைந்த திட்டம் நீங்க கொண்டு வரீங்க. இதை விட அயோக்கியத்தனம் வேற எங்க? நன்றி சார்.